ஒரு கிரகத்துடைய பார்வையை நீங்கள் எப்படியா கணிக்கணும்? அந்த கிரகம் எந்த சூழலில் இருக்குது? நீங்கள் குடிச்சிட்டு பார்த்தா ஒரு மாதிரி பார்ப்பீங்க, நல்லா இருந்தால் ஒரு மாதிரி பார்ப்பீங்க, ஐயா பொண்டாட்டி கூட இருந்தால் ஒரு மாதிரி பார்ப்பீங்க, லவர் கூட இருந்தால் ஒரு மாதிரி பார்ப்பீங்க, இருக்கும் இடத்திற்கேற்றாற் போல் அருகே ஆள் இருப்பதற்கேற்றாற் போல் ஒரு மாதிரி. உங்களை ஜாலியாக ஒன்று சொல்கிறேன், ஒய்ஃபோடு இருந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரியான மூடில் இருப்பீங்க. முன்னாள் காதலி, ஐயா கொஞ்சம் ஜாலியாக தப்பாக இருந்தாலும் ஒன்று மன்னிச்சுக்கோங்க, மச்சினிச்சி கூட இருக்கிறீங்க, கொஞ்சம் விளையாட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரியே உரிமையோடு கிண்டல் பண்ணுறாங்க, நம்மளும் கொஞ்சம் உரிமையோடு கிண்டல் பண்ணுறோம், அப்போ ஒரு ஜாலியான மூடும் இருக்கும் இல்லையா? அப்போ உங்களுடைய பார்வை எப்படி இருக்கும்? சுக்கரனோடையும் குருவோடையும் சந்திரனோடையும் இருக்கும்போது செவ்வாய் மச்சினிச்சி கூட இருக்கிறார், அல்லது முன்னாள் காதலி கூட இருக்கிறார், எக்ஸ் காதலி கூட இருக்கிறார், இப்படி வச்சுக்கிறீங்களா? இயல்பாக இருக்கும் பொழுது அவருடைய பார்வை. இப்போ நான் சொல்கிற உதாரணம் புரியுதுங்களா? இந்த இடத்துல செவ்வாய் இப்படி இருக்கும்போது கடங்காரனோட இருக்கிறாரு, குடிகாரனோட இருக்கிறாரு, விரும்பத்தகாதவனோடு இருக்கிறார், அப்படி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாமா? ஒரு கிரகத்தின் பார்வையை நீங்கள் மிக நுணுக்கமாக அளவிட வேண்டும். அந்த பார்வை இரண்டு வித தன்மைகளை கொண்டது. ஒன்று ஆதிபத்தியத்தையும், இன்னொன்று தன்னுடைய காரகத்துவத்தையும்.